ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அருட்சகோதரனாக இருந்து கொண்டிருந்தேன். அங்கு இருந்த நற்கருணை பேழையானது இயேசுவின் இருதயம் நெருப்பால் பற்றி எறிவது போன்றும் அதை சுற்றி முட்கள் இருப்பது போன்றும் இருந்தது. ஒரு சிறுவன் ஓடி வந்து நற்கருணை பேழையை பார்த்து, பிரதர், இது என்ன ஈனோ விளம்பரத்துக்கான அடையாளமா என்று கேட்டான். எனக்கு மிகப்பெரிய ஷாக். ஈனோ விளம்பரமா? தம்பி, இது இயேசுவின் இருதயம் என்று நான் சொன்னேன். அதற்கு அவன் கூறினான், நெஞ்செரிச்சல் இருக்கின்றதா அல்லது வயிற்றில் கோளாறா? ஈனோ குடித்தால் நலம் பெறுவீர்கள் என்று விளம்பரத்தில் பார்த்தேன். அதே போன்று இங்கு இதயம் எரிந்து கொண்டிருக்கின்றது, அதனால் தான் கேட்டேன் என்று சொன்னான். தம்பி, இது ஈனோ விளம்பரத்துக்கான அடையாளம் அல்ல, இது எவர்லாஸ்டிங் லவ்வுக்கான அடையாளம். எல்லையற்ற அன்பின் அடையாளமாக இயேசுவின் இருதயம் இருந்து கொண்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, இயேசுவின் இருதயம் நம் மீது எத்தகைய அன்பு வைத்திருக்கின்றது என்பதை அந்த நெருப்பானதை வெளிப்படுத்துகின்றது. நம் மீது எவ்வளவு தியாக உள்ளங்கள் இருக்கின்றது என்பதை அந்த முட்கள் வெளிப்படுத்துகின்றது. ஆக இயேசுவின் இருதயத்தில் இருக்கும் அன்பையும் தியாகத்தையும் நாமும் பெற்றுக்கொண்டு அதே அன்பும் அதே தியாகத்தோடு மற்றவர்கள் வாழ்வு மேம்பட வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.